ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அறுசுவை ஃபுட் பேலஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெங்காலியில் ரொம்பவே ஃபேமஸான ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்பவே லென்த்தியாக இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல்ல 1 லிட்டர் பாலை காய வச்சு எடுத்துக்கலாம். இது சும்மா சூடானா போதும். அதுக்கப்புறமா ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு வினிகர் சேர்க்க பிடிக்கலன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். அதுலேயுமே ஒரு எலுமிச்சை பழத்துக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா காய்ச்சி ஒரு 5 நிமிஷம் போல் ஆறின பாலில் நாம் இந்த வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ஒரேடியே சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 பாகத்துக்கு இப்போ சேர்க்கலாம். பாருங்க, பால் நல்லா ஆறிடுச்சு ஒரு 10 நிமிஷம் போல். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 பாகத்துக்கு வினிகரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பொறுமையாக கலந்து விடலாம். இப்போவே பால் உடையாது. நம்ம சும்மா பால் காய்ச்சும் போது உடையக்கூடாதுன்னு நினைப்போம். சடனாக ஃபுல்லாகவே திரிஞ்சு வந்துடும். நம்ம உடைக்கணும்னு நினச்சி ஊற்றுனா அது உடையவே உடையாது. பாருங்கள், நான் இப்போ 2லேருந்து 3 வாட்டி ஊற்றினதுக்கு அப்புறமா தான் இந்த பால் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் கலக்கி விட்டோன்னா பால் தனியாக தண்ணி தனியாக மாறிடும். இதை ஒரு காடா துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம். முதல்ல அந்த பால் அப்படியே ஊற்றிட்டு நீட்டாக புழிஞ்சு விட்டுறலாம். அதுக்கப்புறமா நல்லா ஒரு ரன்னிங் வாட்டரில் ஒரு 2லேருந்து 3 வாட்டி அலசி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணும் போது நம்ம ஆல்ரெடி இதில் சேர்த்துருக்க வினிகர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதில் வெறும் பால் மட்டும் இருக்கும். அந்த வினிகரோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் புளிப்பு தன்மை இந்த பால்லேருந்து பிரிஞ்சிடும். பாருங்கள், லைட்டாக புழிஞ்சாச்சு. இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா அலசி விட்டுடலாம். இந்த மாதிரி 2லேருந்து 3 வாட்டி பண்ணோன்னா சுத்தமாக அந்த வினிகரும் பாலும் தனியாக பிரிஞ்சிடும். இந்த ஸ்வீட் கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஸ்வீட் கிடைக்கும். இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டு. நம்மளும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணலாம். அப்போ தான் இதோட டேஸ்ட் எங்கேயுமே மாறாமல் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதை நல்லா புழிஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ரசமலாய் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னாக்கா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரசமலாய் கிடைக்காது. இந்த ஸ்வீட்டை ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கரெக்டாக பார்த்துட்டு எந்த ஒரு இடத்தையுமே மிஸ் பண்ணாமல் எல்லா ப்ராசஸையும் கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்வீட் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரசமலாய் கிடைக்காது. எனக்கும் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது ரசகுல்லா சரியாக வரவே இல்லை. அந்த உருண்டையை தண்ணியில் போட்டதுமே குக் பண்ணுறதுக்கு அது அப்படியே திரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் நான் 2 தடவை அப்படி ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு பர்ஃபெக்டான ரசமலாய் கிடச்சிது. அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் நீட்டாக பார்த்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு செம்மையாக கற்றுக்க முடியும். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுருட்டி வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட்டை வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவருக்கு அந்த தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகி வரணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அது உடஞ்சி போக சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்ததுன்னா கொஞ்சமாக இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆனாலுமே இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதால இது உடஞ்சி போகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த கார்ன்ஃப்ளவர் இல்லாமலே செய்ய முடியும். இது சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிஞ்சி வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உடைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதால அந்த தண்ணி எல்லாமே ட்ரையாக இழுத்துக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு ஜஸ்ட் மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கனாலும் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆயிரும்.
அதுக்கப்புறமா பால் கட்டியை நல்லா உதிர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளங்கையை அழுத்தம் கொடுத்து நம்ம பிளேட்டில் எதுலையாச்சும் வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி செஞ்சாதான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான உருண்டையான ரசகுல்லா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் இதே மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஈர துணி, அந்த நம்ம வடிகட்டணும் இல்லைங்களா, அதே துணியை எடுத்து மூடி எடுத்து வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறி வரட்டும். ஊறினதுக்கு அப்புறமா இதை வந்து மறுபடியுமே நம்ம அதே மாதிரி உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டியிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது, சப்பாத்தி மாவு மாதிரியே. இப்போ வந்து மறுபடியும் சேம் அதே மாதிரி நம்ம வந்து உள்ளங்கை அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து பொறுமையாக செஞ்சோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான நம்ம வந்து பேக்கரியில் வாங்கக்கூடிய அதே ஸ்வீட்டு டேஸ்ட்டோட நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை மாதிரி இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா விரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் திரட்டி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு 15 நிமிஷத்துக்கு. இது மொத்தமாக ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம பிசைஞ்சு எடுக்க வேண்டியது இருக்கும். பாருங்க ஒரு சூறு கூட அது கட்டியாகவே இல்லை, எல்லாம் ஒரு நைஸாக ஒரு மாவு மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நல்லாவே நைஸாக பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போது இது பாலாடை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து ஒன்றா திரட்டிட்டு ஒரு சைடில் வச்சிடலாம். இது காய விடக்கூடாது. ஒரு ஈர துணி போட்டுட்டு ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம ஜீரா பண்ண ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1 கப்பு அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். சுகர் வந்து 200 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி தண்ணி வந்து 1 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரசகுல்லாக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல மாவை வந்து ஒரே அளவுக்கு ஈக்குவலாக எடுத்து ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு மெதுவாக அழுத்தம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தட்டையான ரசமலாய் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி நல்லா சுற்றி ரவுண்டாக பண்ணிவிட்டு அதை வந்து மெதுவாக அழுத்தணும். இது வந்து ரொம்ப விரிசல் விட்டுச்சுன்னா நம்ம தண்ணியில் போட்ட உடனே உடஞ்சி வர சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு கொதிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜீரா வந்து ரொம்பவே கட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். நம்ம வந்து எப்பயுமே பாகு காய்ச்சும் போது எடுக்குவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கட்டியாக இருக்கக்கூடாது. அதனால தான் தண்ணி வந்து ரொம்பவே ஜாஸ்தி சேர்த்துருக்கு. இதில் வந்து நம்ம வந்து ரசகுல்லாஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணும் போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணும். எல்லாத்தையுமே ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. 5 பீஸ் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கேப் விடணும். அப்போ தான் அந்த ஹீட்டு வந்து அதிகமாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா எல்லாம் ஒன்றா சேர்க்கும் போது அந்த ஹீட் ஃபுல்லாக லோ ஆகும் போது நம்மளுக்கு ரசகுல்லா வந்து கட்டியாக சான்சஸ் இருக்குது. இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு மறுபடியுமே நல்லா கலரி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா ப்ளோ ஆகிடுச்சு. இது வந்து நம்ம போட்ட சைஸை விட டபுளாக ஆகும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இதை வந்து அந்த ஜீரா வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டோன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜீராவை புழிஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மலாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸை எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 லிட்டர் பாலுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சாப்ரான் சேர்க்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து கை விடாமல் நல்லா கலரி விட்டு நல்லா பாலை வந்து குக் பண்ணி எடுக்கலாம். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும் போது அந்த பாலோட கலர் வந்து அப்படியே மாறி வரும். லைட் எல்லோ கலராக மாறி வரும் அந்த சாப்ரானால். அந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறமா பால் வந்து நம்ம போட்டதை விட பாதியாக ஆகணும். அப்போ வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டையும் 2 லவங்கமும் இது கூட ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஏலக்காவையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுமே இதோட கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். அது வந்து க்ரீமியாக இருக்கும். உங்களுக்கு கலர் பவுட்ரு வந்து ஆட் பண்ணவே தேவையில்லை.
பாருங்க அந்த பால் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது, கலருமே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ரசகுல்லாவில் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ரசகுல்லா கொஞ்சம் ஆறுனதுமே அந்த ஜீராவை லைட்டாக புழிஞ்சிட்டு நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து மலாயை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு சில்லானதுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அறுசுவை ஃபுட் பேலஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.